ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். யாரும் பிறக்கும்போது ஏகப்பட்ட கனவுகளோடையும் ஏகப்பட்ட எண்ணங்களோடையும் பிறக்கிறதே கிடையாது. நம்ம வளரும்போது நம்மளோட எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். அதே இது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் கடந்த பிறகு நம்ம லைஃபு, நமக்கான லைஃபு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு தேட ஆரம்பிப்போம். அப்படி தான் எனக்குள்ள ஒரு ஆசை. ஸோ இந்த ஆசை வர்றதுக்கு காரணம் வேறு எதுவும் இல்லைங்க. விவசாய குடும்பத்துலேருந்து பிறந்ததுனால அந்த விவசாயத்து மேலே கொஞ்சம் ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சொந்தமாக கொஞ்சம் நிலம் இருக்குது. அந்த நிலத்துல வேலி எதுவுமே இல்லாமல் அப்பப்போ மழை பெஞ்சால் விவசாயம் பண்ணுவாங்க. மழை இல்லைன்னா தரிசு நிலமாக தான் இருக்கும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு இந்த நிலத்தை என்ன பண்ணலாம் கொஞ்சம் யோசிக்கும்போது, சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேலி போடலாம். ஏன்னா வேலி போட்டால் தான் நம்ம ஏதோ ஒரு ஃபார்மாக ஏதோ ஒரு ஃபர்தராக ஏதாவது ஒன்று நம்ம பண்ண முடியும் ஒரு முடிவு பண்ணி, சரி நம்ம நிலத்தை சுற்றிலும் வேலி போடுறதுக்கான ஒரு பிளான் பண்ணோம். அப்படி பிளான் பண்ணும்போது அந்த வேலியே வந்து டைமண்டில் போடுறதா, த்ரீ லைன் ஹரிசாண்டலில் போடுறதா, இல்லை கிராஸ் லைனில் போடுறதான்னு சொல்லி நிறையா கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. வேலிக்கு எத்தனை குத்துக்கால் வேணும்னு வாங்கிட்டோம். பிறகு வேலியை வந்து டைமண்டில் போடலாமா, இல்லை கிராஸ் லைனில் போடலாமா, இல்லை ஹரிசாண்டலில் 3 லைனில் மட்டும் முள்வேலி மட்டும் போடலாமான்னு யோசித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைமண்டே போடலான்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கிட்டோம். இப்போ டைமண்ட் போடுறதுக்கு மெயின் ரீசன் என்ன பார்த்தோன்னா, எங்கள் நிலத்தை சுற்றிலும் ஃபுல்லாக மேய்ச்சலுக்காக நிறைய ஆடு மாடு நாய் நிறையா வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த கிராஸ் லைன்லேயோ இல்லை ஹரிசாண்டல் லைன்லேயோ போட்டோம்னா அது ஈஸியாக நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்துடும். நம்ம ஏதாவது ஒன்று வச்சுருந்தாலும் அது வந்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதனால் டைமண்டு தான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் டைமண்டே போடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஓகேங்களா. இந்த டைமண்ட் வேலையும் கல் ஊன்றதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த டைமண்ட் ஒர்க்கு, இந்த வேலி போட்ட ஒர்க்கு தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கிறது. ஸோ இது மாதிரி உங்களுக்கும் அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு ஜஸ்ட்டு டைப் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து டைமண்ட் வேலி எப்படி போடுறாங்க, எப்படியெல்லாம் வந்து அந்த கம்பி கட்டுவாங்க, ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த வீடியோ ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ தெரியாதவங்களுக்கு ஒரு டைமண்ட் வேலி எப்படி போடுவாங்க, என்ன பண்ணுவாங்க, இது ஈஸியாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு வேலி அமைக்கணும்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது மேக்ஸிமம் டைமண்டே போயிருங்க. ஏன்னா டைமண்டில் போனால் தான் நமக்கு இந்த நம்ம நிலத்துக்குள்ளே என்ன பண்ணாலும் ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது நமக்கு. ஏன்னா மனுஷன் உள்ளே வர்றதை தடுக்க முடியாது. ஆனால் இந்த அனிமல்ஸ் நம்ம ஆடு மாடு கோழி அதெல்லாம் வந்து உள்ளே வர்றதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம டைமண்ட் வேலை போடுறது தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்தளவு. ஸோ மேக்ஸிமம் நீங்களும் கன்சல்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேலி அமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எது பெஸ்ட்டாக இருக்கும், ஸோ எந்த மாதிரியான மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி நீங்களும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த டைமண்ட் வேலியிலே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. அதாவது என்னென்னா ட்விஸ்டட் சொல்லுவாங்க. ட்விஸ்டட்னா கீழேயும் மேலேயும் வந்து ட்விஸ்டடாக இருக்கும். அதாவது ஒரு ஆணி மாதிரி வந்து அவங்க பின்னி விட்ருப்பாங்க. இன்னொன்று வந்து ட்விஸ்டட் இல்லாமல் வந்து ஒரு டைமண்ட் வேலி இருக்கும். நாங்கள் என்ன சூஸ் பண்ணோம்னா கீழே பாட்டமில் வந்து ட்விஸ்டடாகவும் மேலே வந்து ட்விஸ்டட் இல்லாமையும் சூஸ் பண்ணோம். ஏன்னா அந்த ஆடு மாடு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து மண்ணை தோண்டி முண்டி வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து கீழே மட்டும் ட்விஸ்டடாகவும் கொடுத்துட்டு மேலே வந்து ஜஸ்ட்டு ப்ளைனாக கொடுத்துக்கிட்டோம் நாங்கள். ஸோ நாங்கள் ஏன் மேலே வந்து ட்விஸ்டடை சூஸ் பண்ணலை, இப்படி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, மேலே வந்து ஒரு முள்ளுக்கம்பி ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த முள்கம்பி மேலே வந்து அந்த டைமண்ட் வலை வந்து உக்காரும்.
அப்படி டைமண்ட் வால் உட்காரும்போது அங்கே எகெயின் வந்து ஒன் மோர் ட்விஸ்டோட தேவையே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அங்கேயே வந்து முள்ளாக ஸ்ட்ரெயிட் லைன் கம்பி இருக்குது. அதனால் வந்து மேலே நாங்கள் ட்விஸ்டட் அவாய்ட் பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் மட்டும் நாங்கள் ட்விஸ்டடாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அந்த டைமண்டே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸில் கேட்பாங்க, இது அவைலபிளாக இருக்குது. அதாவது 3 இன்ச்சில் வேணுமா, 3.5 இன்ச்சா, இல்லை 2 இன்ச்சா, 2.5 இன்ச்சான்னு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்தளவு வந்து அவங்க அந்த டைமண்ட் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் சூஸ் பண்ணது வந்து 3.5 தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா இது வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு அனிமல்ஸ் உள்ளே வராதுக்காக மட்டும் தான் நம்ம போடுறோமே தவிர மற்றபடியான பெரிய அளவில் எந்த ஒரு இம்பேக்ட் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால நாங்கள் ஒன்லி 3.5 அந்த இன்ச் அளவில் தான் வந்து நாங்கள் டைமண்டே டிசைட் பண்ணோம். ஸோ இது என்னென்னா நமக்கு டிபெண்ட்ஸ் ஆன் வெயிட்டு. நம்ம வந்து இப்போ 3 இன்ச்சஸ் போனோம், ஒரு 2.5 2 இன்ச்சஸ் போனோம்னா அந்த கம்பியோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம அதையும் வந்து கன்சிடர் பண்ணணும். நாங்கள் 3.5 ஓகே நார்மலாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து நம்ம சரி ஓகே 4.5ன்னு போனோம், என்ன ஆகும்னா ஒரு நாள் பட்டுச்சுன்னா அது வந்து கம்பி கொஞ்சம் லூஸ் ஆகி தொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஆர்டினரியாக வந்து 3.5 வந்து ஒரு டீசெண்டான ஒரு டைமண்ட் வேலைக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன்.
அசாட்டு வீட்டுக்கு போகிறேன் பாண்டு கூப்பிட்டா கடையில் என்னமோ போய் என்ன என்ன ஒரு பொம்பளை பொம்பளை பிள்ளை 10-40 வயசுக்குள்ள பொம்பளை பிள்ளை நல்லா லேடி மிக்கல இது பொறுப்பாளர் இருக்காங்க ஒரு ஏதாச்சும் பிள்ளை இருந்தால் சொல்லி பொம்பளை பிள்ளை நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை உங்கள் வீட்டுக்காரம்மா கூட பதவி லேடி மிக்கல ஒரு பதவி தான் சம்பாத்தி இருக்கு வர சொல்லி வேற ஒன்றும் இல்லை ஒரு 10 படம் விட்டுக்கு போட்டா படம் ஒரு 10 பேர்த்த ஒரு 10 போட்டா படம் விட்டு தயார் பண்ணி ஸோ நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் புதுசாக ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி டைமண்ட் வேலி போட்டு இல்லை வேறு ஏதாவது மெத்தடில் வேலி அமைச்சிருந்தீங்கன்னா ஸோ எந்த மெத்தட் பெஸ்ட்டு, எந்த மெத்தடில் டிபெண்ட்ஸ். ஸோ அவங்க நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த டைமண்டாக இல்லை ஹரிசாண்டல் இல்லை 3 லைனான்னு போவோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் வந்து பெஸ்ட்டுன்னு தோணுதோ ஸோ அந்த இது ஜஸ்ட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.